5 ஜோடிகளுக்கு கலப்பு திருமணம் தோழியர் மன்ற தலைவி நிர்மலா நடத்துகிறார். அடவே பரவாயில்லையே, இந்த பொண்ணு கூட சில நல்ல காரியங்கள் செய்த. அதெல்லாம் சும்மா தண்டு சார். இன்னைக்கு காலையில சாமி கும்பிட வடபழனி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க இந்த சுந்தரி அம்மா இல்ல, இந்த கோயில்ல கல்யாணம் பண்ணி வர ஜோடிங்கெல்லாம் பூச்சி, நீங்க நிர்மலா தலைமையில வந்து கல்யாணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் தர இப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்க. அந்த விஷயம் அப்படி, இங்க நியூஸ் இப்படி. கலப்பு கல்யாணமா? நான் 5 ஜோடி தானே கூட்டிட்டு வந்தேன். 6ஆவதா இந்த குடுமி ஜோடி எப்ப வந்தது? இருக்கட்டுமே, நமக்கு தானே பெருமை. சரி சரி, நீ போய் பேசு. நாட்டு பொறுப்பான். பெரியவர்களே, நான் நடத்தி வைக்கும் இந்த கலப்பு திருமணத்துக்காக பல பேர் என்னை வாழ்த்தி பேசினார்கள். நன்றி. திருமணம் செய்து வைப்பது மிகவும் எளிது. ஆனால் அது கலப்பு திருமணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டேன் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும். இளமையிலிருந்தே என் ரத்தத்தில் பொதுநல மனப்பான்மை கலந்து விட்டது. அது என்னை சோர்வடையாமல் நடத்தி சென்று இந்த சாதனையை செய்ய வைத்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். இப்பொழுது மாங்கல்யத்தை எடுத்து மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டுவார்கள். ஏன் அவசரம் மாதிரி தாலி கட்டுறதுங்களே? என்ன கையில தாலி இருக்குன்னு கட்டிட்டா பின்னாடி அவசப்படுறது யாரு? என்ன அவ்வளவுதான். எங்க போற? நீ எங்க போற? நான் மச்சான் கிட்ட போறேன். போய் உட்காருங்க. ஐசா நீ என்னலாம் பாக்குறியா? அரஞ்சனா நாங்கெல்லாம் கூலி வேலை செய்யறவங்க. அம்மா ஏதோ பெரிய மாசு பண்ணி எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வர்றவனுக்கு யாருங்க சோறு போடுவா? நான் தாயா வர்றவா, அதுக்கு என்ன செய்யணும்ன்றேன். ஏதோ பெரிய மனசு பண்ணி அம்மா ஏதாவது கொடை கொடுத்தாங்கன்னா, என்னத்த கொடை? அதான நன்கொடை ஒரு 4000 5000 கொடுத்தாங்கன்னா தொழில் செஞ்சு போயிச்சுக்கலாம். பையன் வலைய வரைக்கிறான், மாட்டிக்காத, ஜாக்கிரதை. என்னத்த பண்றது? எனக்கே ஒண்ணும் புரியல. மாப்பிள பசங்களா, தாலி இருக்குன்னு கையில தூக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு இந்த பொண்ணுங்களை எல்லாம் எப்படியா காப்பாற்ற போறீங்க? ரெண்டு பொண்ணுங்களா கைத்து நீச்சு மாட்டீங்களே, 4 கேப் கொடுத்தாங்க ஓடி போட்டான். அப்ப என்ன செய்வீங்க? ஓடுறது இருக்கட்டும்டா, இருக்கட்டு. நாளைக்கே ஏதாவது தொழில் செய்ய வேணாம். தொழில மாட்டான். 4 கேப் கொடுத்தாங்க குடிகாரனா போடுறான். அப்ப குழந்தை குட்டிங்களே எப்படி காப்பாற்றுவீங்க? விட்டுக்காம 2ஆம் மடையா. அதனால கல்யாணம் ஆற கையோட அம்மாவை கேட்டா ஏதாவது காசு பணம் கொடுக்காமையா போயிட போறாங்க. உடம்புல என்ன விட்டுருவாமா? கார்ல கொண்டு வச்சு துவைக்கிற மாட்டோம். கேளுங்க, அம்மா கேட்கணும்ல. அப்படி அவங்க குடுக்கலன்னா நம்ம ஒருத்தரும் தாலி கட்ட வேணாம். ஆமா, கட்ட வேணாம். தாலிய கூட தாலிய கூட தாலி கட்டாம போட்டு ரொம்ப கேவலமாயிடும். பத்திரக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? பணத்தை கொடுத்து தொலைச்சிருவோம். ஒரு மாப்பிள்ளை கேட்டுக்கொண்டபடி ஒவ்வொரு ஜோடிக்கும் 2000 ரூபாய் கொடுக்க சம்மதித்திருக்கிறேன். எப்ப கொடுக்குறீங்க? வீட்டுக்கு வாங்க, உங்க கையில எல்லாம் பத்து கொடுத்துருக்கேன். இவ்வளவு வயசாயிடுச்சு இல்ல, ஏதாவது யோசனை சொல்லுங்களேன். வயசு பத்தி பசங்க எனக்கு கெட்ட கோவம். அப்படி என்ன வயசாயிடுச்சு எனக்கு? வயசு சரி, அதை விடு. அவன் மட்டும் தானே வரப்போறான். எதையாவது கொடுத்து சமாளிப்போம். எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? உத கொடுக்க போறேன். ஐயா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு யாரு ஒண்ணு அழைச்சது? யார நினைக்கலீங்க? அப்ப யார கேட்டுக்கிட்டு மேடையில வந்து உக்காந்த? நானாமா அங்க வந்து குந்திக்கினேன். நீயா வந்து குந்திக்கல? வாயை மூடிக்கிட்டு தாலியை கட்டிட்டு புடுக்கறத வாங்கிட்டு ஓட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இல்லாத குத்துறதுல யாரு ஒண்ணு? அதை கேக்குறீங்களா? உட்காருங்க, வேணாவாரியா சொல்றேன். எங்க வீட்டுல வந்து என்ன நீ உட்கார சொல்றியா? நான் நிற்பேன். எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நில்லுங்க, சொன்ன கேட்டுக்கல. இப்படி 4 தடவை செய்ய உடம்புக்கு நல்லது. காதல பூ ரொம்ப பேசுறேன். ஆமா, ஏன் அந்த பண்ண? என்ன பண்ணீங்க? பலாபலங்கிறது எப்பவுமே ஒரு வழி பாதையா இருக்கக்கூடாது. நீங்க எங்களை வச்சு புகழ் சம்பாதிக்கிறப்ப நாங்க உங்களை வச்சு ஏன் பணம் சம்பாதிக்க கூடாது? அதுல என்ன தப்பு? உங்களை வச்சு நாங்க புகழ் சம்பாதிக்கிறோமா? நாங்க தேச சேவை செய்யறோம். நீ மெக்கானிக் தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் நெஞ்சு தடவுறியே. ஆமா, நான் மெக்கானிக்.
மெக்கானிக் தான். ஒர்க் ஷாப்ல காரோட பெண்டை நிமித்துவேன். ஒழிஞ்ச நேரத்துல உங்களை மாதிரி காரிகைகளோட பெண்டை நிமித்துவேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? சொன்னபடி 10,000 ரூபாய் செட்டில் பண்ணுங்க. நீ என்ன மகாராஜன் நினைப்பா? அபராதம் விதிக்கிற. பணம் கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணுவ? என்ன செய்வனா? அந்த 5 ஜோடி மணமக்களை ஒரு வேன்ல ஏத்துவேன். தெரு தெருவா கூட்டிக்கிட்டு போய் உங்க உண்மைகளை உடைப்பேன். பத்திரிகை ஆபீஸ்ல நிறுத்தி பேட்டி கொடுக்க சொல்லுவேன். கடற்கரையில பெரிய கூட்டம் போட்டு உங்க சுய விளம்பரத்தை. போதும் போதும். ஜனங்கள்லாம் கூட்டமா வந்து கல்லால் அடிக்கிற வரைக்கும் நீ எங்களை விடமாட்ட போல இருக்க. உனக்கு 10,000 தானே தேவை? அதுக்கு மேல ஒரு பைசா வேணும். இதோ வர. வேற பிராண வாங்குது. என்ன நீ எல்லாத்தையும் கழிச்சு என்கிட்ட கொடுக்குற? ஏய் அப்பாங்க, ஒரு நண்பரை பார்க்க வெளியே போயிருக்காரு. அம்மா மார்க்கெட் போனாங்க. ராதா, எனக்கு உடனடியா 10,000 ரூபாய் வேணும். 10,000மா? அம்மாவுடைய பீரோல தான் அவ்வளவு பணம் இருக்கு. ஆனா அது எதுக்காக வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாதுக்கா. எதுக்காக வச்சிருந்தாலும் பரவாயில்ல. அப்பா ரொம்ப நான் வாங்கி கொடுத்துடலாம். சாவிங்க. ஏண்டா இந்தா, நீ கேட்ட 10,000. இனிமே எக்காரணத்தை கொண்டு பணத்துக்காக என் பர்சனல் லைஃப்ல தலையிட்ட நான் பொல்லாதவளாயிடுவேன். இனிமே நீங்க எக்காரணத்தை கொண்டு புகழுக்காக பொது வாழ்க்கையில தலையிட்டீங்க, நான் பொல்லாதவன மாறிடுவேன். அப்போ நான் புகழ் தேடுறது தப்புங்கிறியா? போலி புகழை தேடுறதுதான் தப்புன்னு சொல்றேன். குறுக்கு வழியில போகாம நேர் வழியில போங்க. ஆமா, நேர் வழியில போய் புகழை தேட ஆரம்பிச்சோம்னா செத்ததுக்கு அப்புறம் தான் திலையும் வரும் புகழும் வரும். வயசாயிடும்பா உங்களுக்கு. அவளுக்கு. இருங்க, நான் ஏன் பணத்தை செலவழிச்சு பொதுமக்கள் கிட்ட பேரும் புகழும் தடிக்கிறேன். அதனால யாருக்கு என்ன நஷ்டம்? மேடம், காட்டை கெடுக்க 10 ஆடு போதும், வீட்டை கெடுக்க 10 பெருச்சாளி போதும், நாட்டை கெடுக்க உங்களை மாதிரி 10 போலிகள் போதும். எங்களை கெடுக்க நீ ஒருத்தம் போதும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. வர என்ன இந்த குடுமையா மீசை எல்லாம் எடுத்துட்டு போயிடுப்பா.